அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாட்களாக அரசியல் பேசி பேசி கிட்டத்தட்ட மாவு புளிச்சு போன கதையாகி போச்சு. அதனால இன்னைக்கு ரெண்டு முக்கியமான சொற்களை பத்தியும், அந்த சொற்களின் பொருள் என்ன, அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன, அதுக்கு பின்னாடி வேற என்ன ரகசியங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? நம்ம முதல்ல பார்க்க போற சொல் நெப்போட்டிசம். நெப்போட்டிசம்ங்கிற இந்த சொல் லத்தீன் மொழியை வேறாக கொண்ட நெப்போஸ் அப்படிங்கிற சொல்ல இருந்து வந்தது. நெப்போஸ் அப்படின்னா லத்தீன் மொழியில மருமகன் அல்லது பேரன் அப்படின்னு அர்த்தம். லத்தீன் மொழியில இருக்கக்கூடிய இந்த நெப்போஸ் அப்படிங்கிற சொல் இத்தாலிய மொழி வடிவமாக வரும்போது நெப்போட் அப்படின்னு மாறுது. 14ஆம் நூற்றாண்டுக்கும் 17ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட அந்த மத்திய காலகட்டங்கள்ல ஐரோப்பாவில் இதற்கு வாரிசு சலுகையின் ஒரு குறிச்சொல்லாக இந்த சொல் மாறுது. அதற்கு காரணம் என்னன்னா, ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய போப்கள் மற்றும் கார்டினல்கள் தங்களுடைய இரத்த வழி உறவினர்களுக்கு தங்களுக்கு பிறகு அதிகாரமும் சொத்துக்களும் போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவர்கள் அந்த காலகட்டங்களில் துறவு பேண வேண்டியிருந்ததன் காரணமாக அவர்களால சட்டப்பூர்வமாக குழந்தைகளையோ அல்லது வாரிசுகளையோ வைத்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருந்தது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய சகோதரன் மகன் அல்லது சகோதரியின் மகன், அதாவது மகன் அல்லது மருமகன் என்ற வழியிலான இரத்த வழி உறவினர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கும் விதத்துல அந்த இரத்த வழி உறவினர்களை திருச்சபையினுடைய முக்கிய பதவிகள்ல நியமிச்சாங்க. அவங்களுக்கு அப்போ நெப்போட் அப்படின்னு ஒரு சொல் குறித்து அழைக்கப்பட்டது. குறிப்பாக 15ஆம் நூற்றாண்டுல போப் 3ஆம் கேலிக்டஸ் தன்னுடைய இரு மருமகன்களை கார்டினல்களாக நியமிக்கிறாரு. அதுல ஒருத்தரான ரோட்ரிகோ போர்கியா அப்படிங்கிறவரு அதற்கு பிறகு போப் 6ஆம் அலெக்சாண்டராக, அதாவது போப்பாகவே உயர்கிறார். அப்படி போப்பாக உயர்ந்த 6ஆம் அலெக்சாண்டர், ரோட்ரிகோ போர்கியோ 6ஆம் அலெக்சாண்டராக மாறி அவருடைய மகனை 18 வயதிலேயே கார்டினலாக நியமிக்கிறார். இப்படி போப்களும் அவர்களுக்கு கீழே இருந்த கார்டினல்களும் தங்களுடைய இரத்த வழி உறவினர்களுக்கு கொடுத்த சலுகைகள் நெப்போட் கார்டினலிஸ், அதாவது கார்டினல் மருமகன்கள் என்று ஒரு அதிகாரப்பூர்வ பதவி உருவாகும் அளவுக்கு வாரிசு சலுகை உச்சத்தில் இருந்தது அப்படிங்கிறத குறிக்கும் விதத்துலதான் இந்த நெப்போட்டிசம்ங்கிற சொல் அன்றைய காலகட்டங்கள்ல இத்தாலிய மொழியில உருவாச்சு. 1692ல போப் 12ஆம் இன்னசென்ட் இந்த மாதிரியான வாரிசு சலுகைகள் திருச்சபையினுடைய நிர்வாகத்துக்குள்ள நிறைய ஊழல்களையும் நிர்வாக முறைகேடுகளையும் சீர்கேடுகளையும் உருவாக்குதுன்னு சொல்லி ஒரு சிறப்பு பேராணை மூலம் இந்த மாதிரி போப்கள் யாரும் அவர்களுடைய இரத்த வழி உறவினர்களுக்கு எந்த பதவிகளையோ எந்த சொத்துக்களையோ வழங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடையாணை பிறப்பிச்சார். வாரிசு சலுகை என்கின்ற பொருள்படும்படி நெப்போட்டிசம் என்கின்ற சொல் அன்றைய காலகட்டங்களில் உருவாச்சு. இந்த வார்த்தைக்கு நம்முடைய உள்ளூர்ல ஒரு நல்ல உதாரணத்தை காட்டணும்னா, திமுகவுடைய முன்னாள் தலைவரும் முதல் தலைவருமாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் தான் உதாரணம் காட்டணும். அவர் முதலாக தலைவராக உருவானதற்கு பிறகு அவர் தன்னுடைய உதவிக்காக, வசதிக்காக தன்னுடைய சகோதரி மகனான முரசொலி மாறனை உள்ளே வரவழைத்தார். அதற்கு பிறகு தன்னுடைய மகனான மு.க. ஸ்டாலின் அவர்களை, இன்னொரு மகனான மு.க. அழகிரி அவர்களை, மகளான கனிமொழி கருணாநிதி அவர்களை, இப்படி பலரையும் தன்னுடைய கட்சிக்குள் வரவழைத்தார். அதுபோக தன்னுடைய வசதி வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி தன்னுடைய இன்னும் சில மகன்களுக்கு நடிக்கும் வாய்ப்பை, பெரிய வணிகம் செய்யும் வாய்ப்பை, வியாபாரம் செய்யும் வாய்ப்பை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்தார். மற்றபடி தன்னுடைய பேரன்களை பிசினஸ் பேரன்களாக மாற்றும் பல முயற்சிகளை மேற்கொண்டார். இப்படிப்பட்ட வேலைகளையும் செய்ததனால தமிழ்நாட்டில் நெப்போட்டிசம் கிங் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுல நம்ம ஐயா கருணாநிதி அவர்கள் இன்றைக்கும் நிலைத்து இருக்கிறார். நாம பார்க்க போற மற்றொரு சொல் என்னன்னா கிரானிசம். கிரானிசம் சொல்ல இருக்கக்கூடிய கிரானி என்கின்ற சொல்லினுடைய வேர் கிரேக்க மொழியில இருக்கக்கூடிய கிரானிஸ் அப்படிங்கிறது தான். இந்த கிரானிசம் அப்படிங்கிற சொல் முதல்ல கிரானி அப்படிங்கிற பேர்ல தான் உருவாகுது. 1660களில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களுக்குள்ள பேசக்கூடிய அந்த ஒரு வட்டார வழக்குல, மாணவர்களுடைய அந்த பேச்சு வழக்குல கிரானி அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்படுது. குறிப்பாக தன்னுடன் நெருங்கி பழகக்கூடிய நண்பர்களை குறிக்கத்தான் இந்த வார்த்தை முதல்ல பயன்படுத்தப்பட்டது. புகழ்பெற்ற எழுத்தாளரான சாமுவேல் பெப்பிஸ் தன்னுடைய ஆண்டு நாட்குறிப்புல கிரானி அப்படின்னு தன்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவரை குறிப்பிடுறாரு. இப்படியாக உருவான அந்த சொல் 1840களில் ஆங்கில இதழ்கள்ல தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை இடமளிப்பதை கண்டிக்கும் வகையில ஆங்கில இதழ்கள் இந்த சொல்ல குறிப்பிட்டு எழுத தொடங்குறாங்க. இதற்கும் பிறகு 1950களில் அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த ஹாரிஸ் ட்ரூமன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை சந்திக்கும் போது அவர் மேல விமர்சனமாக வைக்கப்படும் பொழுது இந்த கிரானி என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. குறிப்பாக அவருக்கு எதிர்த்தரப்புல நின்ற ட்வீட்டி ஐசன்ஹோவர் ஹாரிஸ் ட்ரூமன் தன்னுடைய நண்பர்கள் எல்லாவற்றுக்கும் பதவிகளை கொடுத்து அவர் கிரானிசம் பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முதல்ல வைக்கிறாரு. இப்படியாக அமெரிக்க அரசியல்ல கிரானிசம் அப்படிங்கிற இந்த வார்த்தை பரவலாக பயன்படுத்தப்பட்டு இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பெருசா அந்த வார்த்தை தெரியாது. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை வந்துருச்சு. ஏன்னா நெப்போட்டிசம் என்கின்ற சொல்லுக்கு உள்ளூர் உதாரணமாக எப்படி ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கிறாரோ, அதே போல கிரானிசம் என்ற சொல்லுக்கு உள்ளூர் உதாரணமாக இப்போது உருவாகி இருப்பவர் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். கிரானிசம் அப்படின்ற சொல்லுக்கு ஏற்றார் போல தன்னுடைய படத்தில்
1992 நாளைய தீர்ப்பு படத்துல தன்னுடைய நண்பராக அறிமுகமான ஸ்ரீநாத் அவர் வந்து தூத்துக்குடி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்ப மீன்வளத்துறை அமைச்சர் ஆகிட்டாரு. இது ஒண்ணு. இது போக அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் இப்போது கோவில்களுக்கான அறங்காவலர்களை நியமிக்கக்கூடிய குழுவினுடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. பாடகர் வேல்முருகன் அவர்கள், அதாவது தாவேக்காவுடைய மேடையில பாட்டு பாடி இருந்த பாடகர் வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு பதவி வழங்கப்பட்டிருக்கு. அதுபோக தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியுடைய சேர்மனாக அவருடைய படங்கள் பீஸ்ட் மற்றும் இன்னும் சில படங்கள்ல கேமராமேனாக, விஜய் அவர்களுடைய படங்களில் கேமராமேனாக பணிபுரிந்த மனோஜ் பரமஹம்சா அவர்களுக்கு ஒரு பதவி வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே வெங்கட் நாராயணா, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்த கடைசி படமான ஜனநாயகன் படத்தை தயாரித்த தயாரிப்பாளர், அவருக்கு ஒரு பதவி வழங்கப்பட்டிருக்கு. அதுபோக ஜெகதீஷ் பழனிசாமி முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் அப்படிங்கிற பதவி முதலமைச்சர் விஜய் அவருடைய மேனேஜரும் மற்றும் அவருடைய படத்தின் தயாரிப்பாளராகவும் இருந்த ஜெகதீஷ் பழனிசாமிக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்படியாக தன்னுடைய நெருங்கிய சகாக்களுக்கு அரசு பதவி வழங்குவதில் ஹாரிஸ் ட்ரூமனை மிஞ்சிட்டாரு விஜய். பாத்தீங்களா, கடைசியில 2 சொற்களுக்கான பொருள் தேட போய் அது இங்க அரசியல்ல வந்து நிக்குது. ஆடுன காலம் பாடுன வாய் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரசியல் பேசின வாய் எதை படிச்சாலும் எதை வந்து பேசினாலும் கடைசியில அரசியல் கொண்டு நிப்பாட்டிடுது. நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்படி நெப்போட்டிசம்ங்கிற சொல் தன்னுடைய உறவினர்களுக்கு வாரிசு சலுகை அளிக்குதோ, எப்படி கிரானிசம் என்ற சொல் தன்னுடைய அரசியல் சகாக்களுக்கும் தன்னுடைய தனிப்பட்ட சகாக்களுக்கும் அரசியல் பதவிகளை அளிக்குதோ, அதே போல இது ரெண்டுமே எந்த விதத்திலும் ஜனநாயகத்துக்கு ஒவ்வாத, ஜனநாயகத்துக்கு முரண்பாடான 2 வெவ்வேறு வடிவங்கள். இது ரெண்டுமே ஃபேவரிட்டிசம் என்கின்ற ஒரே விஷயத்தின் 2 வேறுபட்ட வடிவங்கள். ஃபார்ம் ஆஃப் ஃபேவரிட்டிசம் அப்படிதான் சொல்லணும். ஆக இது ரெண்டுமே ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஜனநாயகன் என்ற பெயரில் படம் நடித்து அதையே தன்னுடைய வாக்குகளுக்கான மூலதனமாக, தன்னுடைய அரசியலுக்கான மூலதனமாக மாற்றிக்கொள்ள நினைத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜனநாயகனாக நடந்து கொள்ளவில்லையே அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி முதலமைச்சர் விஜய் அவருடைய இந்த மாதிரியான கிரானிசம் செயல்பாடுகளை நீங்களும் ஒரு உறுத்தலோட கவனிச்சிருந்தீங்களா, அதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. மற்றபடி நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அன்பின் மொழி, அறிவின் மொழி, கருணையின் மொழி இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுறாரு. தமிழை ஏன் சரியா படிக்கல, இனியாவது சரியா படிங்க, அதற்கு இப்போதே உங்களை தயார் செய்து கொள்ளுங்க அப்படின்னு ஒரு உறுப்பினர் சொன்னா, நான் இனி மேம்படுத்திக்க முயற்சி செய்யறேன், என்னுடைய தமிழை வந்து நான் மேம்படுத்திக்கிறேன் அப்படின்னு பணிவா சொல்லிட்டு உட்காராம, தேவையில்லாம எனக்கு எல்லாம் தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எனக்கு திருவாரூர், பாண்டிச்சேரி, சென்னை அப்படி இப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்கு. இப்போ அது போக ஐ எம் பார்ன் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி மதத்தின் பின்னால் போய் ஒளிந்து கொண்டு தன்னுடைய குறையை சரி செய்ய முயல்வதும், அல்லது தன்னுடைய மதம் சார்ந்தவர்களை இந்த பிரச்சனையில உள்ள வச்சு அரசியல் செய்ய முயல்வதும், இது எவ்வளவு கேவலமான வேலை. எனக்கு வந்து என்னுடைய மதம் வந்து அன்பை போதித்திருக்கிறது, அறிவை போதித்திருக்கிறது, இரக்கத்தை போதித்திருக்கிறது அப்படின்லாம் பேசுறாரு. கால்டுவெல் அவரும் ஒரு கிறிஸ்துவ மிஷனரி தான். அவரும் இங்க வந்து பல ஆய்வு நூல்களை எழுதினார். எல்லாமே ஆங்கிலத்தில் எழுதினார். ஆனால் அவர் 5 நூல்களை தமிழ் எழுதியிருக்கிறார். நற்கருணை தியானமாலை, தாமரை தடாகம், நற்கருணை, அப்புறம் இன்னொரு நூல், அதற்கு பிறகு பரதகண்ட புராதனம் என்கின்ற ஒரு ஆய்வு நூல். இதெல்லாம் படிச்சு பார்த்தா இன்னைக்கு இருக்கிறவங்க கூட அன்றைய தமிழுக்கு திணறுவாங்க. அன்றைய மொழி நடை அந்த மாதிரி இருக்கும். அன்றைய தமிழ் மொழி நடையில் அத்தனை நூல்களை எழுதிய கால்டுவெல்லும் ஒரு கிறிஸ்தவர் தான். நீங்க சொன்ன அன்பின் மொழி, அறிவு, அமைதியின் மொழி, இரக்கத்தின் மொழி இதையெல்லாம் தமிழில் போதித்தவர் அவர். அந்த தமிழை ஏன் ஒழுங்கா படிக்கலன்னு கேட்டா ஐ எம் பார்ன் கிறிஸ்டியன் அப்படியா என்னன்னு தெரியுதா? திரு விவிலியம், நானும் கிறிஸ்டியன்லாம் கிடையாது, ஆனால் நானும் பல மத நூல்களை, பல மத திருமுறைகளை அவ்வப்போது படிக்கக்கூடியவன் தான். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில முதல்ல கிடைச்ச மத நூல் புதிய ஏற்பாடு தான். எங்க அப்பா கிட்ட இருந்துச்சு ஒரு சிகப்பு நிற புதிய ஏற்பாடு. கேட்டா கொடுக்க மாட்டாரு, அப்படியே கொண்டு பெட்டியில வச்சிருவாரு. அதற்கு பிறகு என்னுடைய பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு அண்ணன், பிரதாப்னு ஒரு அண்ணன், அவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அவரே வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு என்னுடைய நண்பர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கல்லூரி தொடக்க ஆண்டின் போது என்னுடைய நண்பர் வந்து எனக்கு கொடுத்த திரு விவிலியம் இப்பவும் வச்சிருக்கேன். நானும் நிறைய இதுல படிச்சுட்டு தான் இருக்கிறேன். அதுபோக பகவத்கீதை படிக்கிறேன், திருக்குறள் படிக்கிறேன், அர்த்த சாஸ்திரம் படிக்கிறேன், மனுநீதி படிக்கிறேன். எல்லாவற்றையும் படிக்கிறோம், நல்லதை எடுத்துக்கிறோம், அல்லவைகளை தவிர்த்து விடுகிறோம். இந்த திரு விவிலியத்துல அவர் என்ன சொன்னார்ல, அன்பின் மொழி தெரியும், அமைதியின் மொழி தெரியும், இரக்கத்தின் மொழி தெரியும்னு. நான் வந்து இந்த திரு விவிலியத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நீதிமொழிகள். ஞானம் வந்து குரல் கொடுக்கும். பிள்ளாய், நீ உன்னுடைய தந்தையினுடைய அறிவுரைகளை வந்து மதித்து நடந்துக்க, உன்னுடைய தாயினுடைய சொற்களை வந்து தட்டாத, அவை வந்து உன்னுடைய கழுத்துக்கு மணிமாலை, உன் தலைக்கு மணிமுடி. ஞானம் வந்து தெருவிலிருந்து உரத்து கூறுகின்றது, ஒவ்வொரு இடங்களிலும் வந்து குரல் எழுப்புகிறது அப்படின்னு அந்த ஞானம் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் போதெல்லாம் மக்கள் ஏன் வந்து இந்த மடமைத்தனத்தின் பக்கம் போறாங்க அப்படின்ற கேள்வியை அது ரொம்ப வலுவா எழுப்புது. அந்த ஞானத்தின் மொழிகள்
எனக்கும் ஓரளவு ஞானம் கொடுத்திருக்கு. ஆனால் அதை ஒவ்வொரு முறையும் படிக்கக்கூடிய அமைச்சர் மரிய வில்சன் அவர்களுக்கு தன்னுடைய குறையை ஒருவர் சுட்டி காட்டினால் அதை தன்மையாக எடுத்துக்கொண்டு அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஞானத்தை கூட ஏன் கொடுக்கல? ஏன்னா அது ஞானம் கொடுக்கும், இவர் அதை புரிஞ்சுக்கணும்ல. இதே ஞானத்தின் இதுவே நீதிமொழிகள் சொல்லுது, நாங்க அறிவுரை சொல்லும் போதெல்லாம் நீங்க கேட்கல, நீங்க கதரும் போது நான் கேட்க மாட்டேன் அப்படின்லாம் ஒரு ஞானம் நம்ம கிட்ட பேசுற மாதிரியான உரையாடல்கள்லாம் இருக்கு. அப்போ ஞானத்தின் மொழி அமைச்சர் மரிய வில்சன் அவர்களுக்கும் கேட்கவில்லை அப்படின்னு தான் நானும் புரிஞ்சுக்கிறேன். இதே போன்ற சொற்களின் வரலாறு, சொற்களின் பின்னணியில் உள்ள வரலாறு, அது சார்ந்த அரசியல் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளணும்னா தமிழ் அரசு வழியில சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க. மீண்டும் இன்னொரு காணொளி சந்திப்போம். அதுவரை நிறுங்கள். இது உங்கள் தமிழ் அரசு வழி. நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.